Good morning, all. Today's current affairs 11/7. இன்னையோட current affairs பார்த்தீங்கன்னா MSME need outlays for technology upgrade to aid in green transition. MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் என்ன வேணும்? ஸ்பெண்டிங் இதில் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறதுக்கு, வளர்க்குறதுக்கு, டெக்னாலஜியில் அதிகப்படுத்துறதுக்கு எதுக்கு, அண்ட் க்ரீன் ட்ரான்சிஷன், க்ரீனாக எல்லாமே க்ரீன் ரிசோர்ஸஸ் மூலியமாகவே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய டாபிக். எம்எஸ்எம்இயோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தின் ராம் மஞ்ச்கி. இவர் வந்து என்னென்ன இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா ஃபார்மலைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சஸ் டு கிரெடிட், லோன்ஸ் எல்லாம் லோன்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எம்எஸ்எம்இ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. காமர்ஸ் அடாப்ஷன், அதாவது ட்ரேடெலாம் வந்து காமர்ஸ் மூலியமாக ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறதுக்கு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி த்ரூ மாடர்ன் டெக்னாலஜி மூலியமாக வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டி நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அப்படியே அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணணும். அதாவது ஒர்க்கர்ஸோட ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக வந்து நம்மளோட என்ன சொல்கிறது ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டிஜிட்டலைசேஷன் அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸ், நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே சர்வீஸ் செக்டார்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நம்ம டிஜிட்டலைசேஷன் மாதிரி பண்ணணும், ஆன்லைன் மூலமாக ட்ரேடிங் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சப்போர்ட் காடி வில்லேஜ் அண்ட் கொயர் இண்டஸ்ட்ரி டு குளோபலைஸ் தேம், அதாவது வந்து காதி கிராஃப்டில் நம்ம சொல்லுவோம்லங்க, நம்ம இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ், அதெல்லாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கொயர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம குளோபலைசேஷன் வெளிநாடுக்கு கொண்டு போய் சேர்த்துற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றாரு. இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா எம்எஸ்எம்இக்காக. அதே மாதிரி இது நம்ம பண்ணுறனால என்ன ஆகும்னா, இந்த எம்எஸ்எம்இயில் வந்து இந்த மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா விமன் தான், லேடிஸ் தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது கை வேலைகள்லாம் பண்ணுற ஆர்டிசன்ஸ், கை மூலியமாக பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் ஆர்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்கள நம்ம எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம ஊக்குவிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணணும். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா, கண்டிப்பாக நிறையா விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் கண்டிப்பாக எம்எஸ்எம்இங்கிறது ஒரு டாப்பிக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணோன்னா, இந்த எம்எஸ்எம்இக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கட்டிட அமைப்பெல்லாம் நம்ம பெருசாக பண்ணோன்னா, அதனால வந்து சஸ்டைனபிள் ஒரு கரெக்டாக ஒரு இன்க்ரீஸ்டு க்ரோத் இருக்குன்னு சொல்கிறார். ஒரு அப்படியே மேலே இன்க்ரீஸ்டாக ஒரு க்ரோத் போயிட்டே இருக்கும், கீழே இறங்காமல் ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் நம்ம எம்எஸ்எம்இயில். அதனால் நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரோத்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் இட் எக்ஸ்போர்ட்ஸ் வெல் டு போல்ஸ்டர் எக்கானமி, அப்படின்னா எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட்ஸை கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து CAGRன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்திருக்கு. அது என்னென்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காம்பவுண்டட்னால் சேர்த்து வச்ச ஒரு வருஷத்துக்கு உண்டான க்ரோத் ரேட், வளர்ச்சிக்கு உண்டான விகிதம் எப்படி இருக்குன்னா 8.5% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட்ஸில் 8.5% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்த்தோன்னா 8.5%. அது எவ்வளோ பில்லியன் கணக்கில் பார்த்தோன்னா $478 பில்லியன்லேருந்து $778 பில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 6 வருஷத்தில். ஆனால் வந்து நம்மளோட எய்ம் வந்து 2030, இப்போ நம்ம 2024 இருக்கோம். நம்மளோட எய்ம் 2030க்கு எப்படி இருக்கணும்னா 2 ட்ரில்லியனாக நம்ம கொண்டு போகணும். இந்த எக்ஸ்போர்ட்ஸோட க்ரோத் வந்து நம்மளுக்கு $2 ட்ரில்லியனாக நம்மளுக்கு வரணும், அந்தளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வரணுன்றது தான் இதோட எய்மே. அதாவது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இது எப்படி இருக்கணும், காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் எக்ஸ்போர்ட்ஸ்னால எப்படி இருக்கணும்னா 14.4% இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எஸ்பெஷலாக நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் இயரில் டெக்ஸ்டைல்ஸ் தான் அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், மர்ச்சன்டைஸ் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து நீங்கள் எம்எஸ்எம்இ தான் அதோட அந்த செக்டார் கீழே வருது. அந்த டெக்ஸ்டைல் செக்டார்ஸ்லாம் எம்எஸ்எம்இ கீழே தான் வரும். அதை நம்ம சப்போர்ட் பண்ணாலே நம்ம CAGRை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம், அந்த க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம 2 ட்ரில்லியன் அட்டைன் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். இதனால இந்த எம்எஸ்எம்இ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் க்ரியேஷன்ஸ் நிறையா வருது. அண்ட் அதனால் நம்மளுக்கு சஸ்டைனபிள் க்ரோத்து நம்ம எம்எஸ்எம்இ மூலிமா நம்ம பண்ண முடியும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது, அதாவது அவங்களோட தேவைகள் இருக்குது. என்னென்ன தேவைன்னா என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசர்ட்டுன்னு சொல்லுவாங்க பேங்கிங் டேர்மில். அதோட டைம்லைன், இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்லாம் இந்த என்பிஏ கீழே கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து 180 டேஸாக எங்களுக்கு மாற்றுங்க, 90 டேஸாக இப்போ எல்லாத்துக்குமே 90 டேஸு ரீபேமெண்ட் இல்லைன்னா, ரீபேமெண்ட் பீரியட் இல்லைன்னா என்பிஏ கீழே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு 180 டேஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் எங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டிமாண்ட் பார்த்திங்கன்னா, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ வந்து ரீவேம்ப்டு பண்ணணும், அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணணும், திரும்பி அதை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ. கிரெடிட்னா லோன் கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் எம்எஸ்எம்இக்கு அப்படிங்கிறத நம்ம அதை வந்து திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு. இப்போ எடுத்துட்டாங்க, திரும்பி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெப்போ ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு நார்மல் மார்ஜினல் ரெப்போ ரேட்டை வச்சுருக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 4.4லேருந்து 6.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெப்போ ரேட்டு. ரெப்போ ரேட்னால் நம்ம பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ பேங்க்குக்கு வந்து திரும்பியும் ரிட்டர்ன் பண்ணணும், வாங்கின பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்குண்டான விகிதம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டணும்னா 6.5%. அப்போ பேங்க் கட்டுதுன்னா அவன் யார் மேலே இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க? மக்கள் மேலே தான் போடுவாங்க. அந்த பேர்டன்லேருந்து எங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கோரிக்கை சொல்லிட்டுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3% to 5%க்குள்ளே எங்களுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த டேக்ஸ், இந்த டேரிஃப்லாம் வந்து எங்களுக்கு வந்து 2% to 3%க்குள்ளே கொண்டு வந்திங்கன்னா அதனால எங்களுக்கு ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்போர்ட் டியூட்டி, ஜிஎஸ்டி டேக்ஸு இதெல்லாமே கம்மி பண்ணிங்கன்னா, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அதுக்கான டேக்ஸு, ஜிஎஸ்டி டேக்ஸு, அது சென்ட்ரல் ஸ்டேட் அதோட தனி டேக்ஸஸ்லாம் எங்களுக்கு டிடக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைம்லைன் ஃபார் பேமெண்ட் ஃபார் எம்எஸ்எம்இ ஜாப் ஒர்க்கர்ஸ். எம்எஸ்எம்இ கீழே வேலை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட்ஸ் பணம் கொடுக்கணும், அவங்க பண்ணுற வேலைக்கு பணம் கொடுக்கணும். அது வந்து 120 டேஸு 45 டேஸ்லேயே அவங்க ரீபேமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு 120 டேஸாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து 180 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸு பையர்ஸ்டேருந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பணம் வர்றது வந்து 180 டேஸாக பண்ணியிருக்காங்க. பையர்ஸ்டேருந்து நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்தால் தான் எக்ஸ்போர்ட்டர்ஸ்டேருந்து ஜாப் ஒர்க்கர்ஸ்க்கு பணம் வந்து சேரும். அந்த டேஸை வந்து எங்களுக்கு 120 டேஸாக வந்து மாற்றி கொடுங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் 180 டேஸ் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு 120 டே, எங்களுக்கு 45 டேஸில் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட் போட்ட ஸ்கீமில் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து லார்ஜ் ஸ்கேல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவே வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் நம்ம கம்பீட் பண்ணணும்னா, இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து மாற்ற சொல்கிறாங்க. அதாவது டெக்ஸ்டைல்ஸ்க்கு கார்மெண்ட் செக்டார்ஸ் இவங்கெல்லாம் வந்து பிஎல்ஐ ஸ்கீமுக்கு வரக்கூடிய லிமிட் வந்து $25 crore கொண்டு வர சொல்கிறாங்க. அண்ட் 70 crore வந்து அந்த டேர்ன் அவுட் வந்து 70 crore கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இயோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து டெக்னாலஜியை வந்து அப்கிரேட் பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சஸ்டைனபிள் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி மூலியமாக நம்மளுக்கு க்ரோத் சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் அதே இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் ட்ரான்சிஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. க்ரீன் ட்ரான்சிஷன் எல்லா ரிசோர்ஸஸுமே க்ரீனாகவே கொண்டு போகணும். அதாவது க்ரீன்னா வந்து நேச்சுரலாகவே கொண்டு போகணும், நேச்சர் ப்ராடக்ட்ஸ் வச்சு எல்லாம் பண்ணுற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்றாங்க. அதான் க்ரீன் ட்ரான்சிஷன். அதனால் நம்மளுக்கு அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம நீக்கணும்னா நம்ம ஹெல்த்து, என்விரான்மெண்ட் ஹெல்த்து, எக்கோசிஸ்டம் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா